இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சென்னை முகப்பேறு கிளையில் பணம் வழங்குவதில் விதிகளை மீறி செயல்படுவதாக அதிகாரிகள் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மிருணாளினி. இங்க தங்களுடைய பழைய பணங்களை மாற்றத்திற்காக மக்களுடைய கூட்டம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது. நேரடியாக எல்லாருமே காலையில இருந்து வரிசையில நின்று அவங்களுடைய பணத்தை பெறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. குழந்தைகளோட இருக்கக்கூடிய தாய்மார்கள், வேலைக்கு போகும் நிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே இந்த சூழல்ல இங்க இந்த பேங்க்ல நின்று ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான பணங்களை மாற்றி சென்றுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படிங்கன்னா, இங்க ஒரு தடவை ஒருத்தர் அவங்களுடைய ஐடி கார்டை பயன்படுத்தி 4000 ரூபாய் மட்டும் தான் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இதை பத்தி நம்மள்ட்ட பேசுறதுக்காக இங்க பணத்தை மாற்ற நினைத்த மக்கள் நம்மளோட இருக்காங்க. ஆனா அவங்க மாற்ற முடியாத சூழலும் இருக்கு. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க காலைல என்ன பிரச்சனை நடந்துச்சு? ஒரு தடவை 4000 வாங்கினா அடுத்த தடவை வாங்க விடுறாங்களா? நேத்து நான் ஒரு 4000 எடுத்துட்டேன். இப்ப மறுபடியும் 4000 எடுக்கலாம்னு சொல்லி வந்தா, ஏற்கனவே ஒரு வாட்டி கொடுத்தாச்சு, இனிமே அடுத்த மாசம் நீங்க எடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா நீங்க உங்க பணத்தை நீங்க டெபாசிட் பண்ணுங்க, பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஏடிஎம்ல எடுத்துக்கங்கன்றாங்க. ஆனா ஏடிஎம்ல பணமே கிடையாது. இப்ப 4000 வாங்கி அரிசி வாங்குறதா, அரிசி 1500 ரூபாய், பால் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் ஆகுது, காய் 500 வருது, ஒரு ஹாஸ்பிட்டல் போனா 500 வருது, பஸ்ஸுக்கு 100 ரூபாய் வருது. இந்த 4000 வச்சு இந்த 15 நாளைக்கு நாங்க என்ன பண்ண? இதை பற்றி வங்கி தரப்புல கேட்கும் போது ஆர்பிஐ நார்ம்ஸ் படி தான் நாங்க நடந்துக்கிறோம். ஒரு தடவை ஒரு ஐடியா காமிச்சா ஒரு தடவை 4000 மட்டும் தான் எங்களால தர முடியும் கையில. அதை தாண்டி அவங்க அக்கௌண்ட் டிரான்சாக்சன் மூலமாகத்தான் அடுத்த கட்டமான பணங்களை அவங்க பெற முடியும் அப்படிங்கறது வங்கி தரப்பினுடைய வாதமாக இருக்கு. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் மிருணாளினி.